இல்லையாங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. திருப்பி நாம யார்ட்டையாவது போய் சொல்லி முடிச்சிடறோம். காதில் விழக்கூடியவைகளை எல்லாம் சொல்லுபவன் பொய்யன் என்பன். காதில் விழக்கூடியவைகளை எல்லாம் ஏற்று அதை பிறரிடத்தில் சொல்பவன் இருக்கிறானே, அவன் பொய்யன் என்பதற்கு அப்படி பேசுவது, கேட்டதெல்லாம் சொல்றதுங்கிறதே பொய்யன்கிறதுக்கு அவன் வழங்கிக்கிட்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். காதல கேட்கறதெல்லாம் சொல்லிடணும்னு சொன்னா அவன் தான் 1 நம்பர் பொய்யன். பொய்யனுக்கு அடையாளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே அவர்கள் நாவை பேணக்கூடிய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள் நாதாக்களாகிய பெருமக்கள். சையதுனா அலியுன் பக்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஜஅலல்லாஹு தஆலா லிகுல்லி ஷைஇன் பாபை. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 வாயில்களை வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 வாயில்களை வைத்திருக்கிறான். லிகுல்லி ஷைஇன் பாபைனி வஜஅல லில்லிசானி அர்பஅத அபுவாப். ஆனால் அதே சமயம் அல்லாஹு தஆலா நாவிற்கு 4 வாயில்களை வைத்திருக்கிறான். கண் எடுத்துக்கிட்டா 2 இமை, மேல ஒரு இமை கீழே ஒரு இமை இருக்கு. இது போன்று ஒவ்வொன்றுக்கும் 2 வாயில்களை வைத்திருக்கிறான். இந்த வாசலை எடுத்துக்கொண்டால் 2 வாயில், 2 கதவு இருக்கிறது. ஆனால் நாவுக்கு மாத்திரம் அல்லாஹ் 4 வாயில்களை வைத்திருக்கிறான். ஃபஷஃபதானி மஸ்ரஆனி, 2 உதடுகள் இருக்கிறது, அது 2 கதவுகள். வல் அஸ்னானி மஸ்ரஆனி, பல்லினுடைய வரிசைகள் இருக்கிறது, அது 2 கதவுகள். 4 கதவுகளை அல்லாஹ் வைத்திருப்பதற்கு காரணமே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்று பெருமக்களாகிய நாதாக்கள் சொல்லுவார்கள். சையதுனா அலியுன் பக்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, ஹுகமாக்களில் சிலர் சொல்லுவார்கள், இன்னமா குலிக லில் இன்சானி லிசானுன் வாஹிதுன் வ ஐனானி வ உதுனானி ல யஸ்மஅ வ யுப்ஸிர அக்ஸர மிம்மா யகூல். அல்லாஹு தஆலா ஒரு நாவை படைத்திருக்கிறான், 2 கண்களை படைத்திருக்கிறான், 2 காதுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். காது 2, கண்கள் 2, கேட்பது 2, பார்ப்பது 2, பேசுவது மாத்திரம் ஒன்றுதானே, ஏன் நாவை மட்டும் ஒன்று படைத்தான் என்றால் ஹுகமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கேட்பது பார்ப்பது பேசுவதை விட அதிகமாக இருக்கட்டும். பேசுறது கொஞ்சமா இருக்கட்டும், கேட்கிறது அதிகமா இருக்கட்டும், பார்க்கிறது அதிகமாக இருக்கட்டும். எதை பார்க்கிறது? அல்லாஹ்வினுடைய குதிரத்தை பார்ப்பது, அல்லாஹ்வினுடைய வல்லமையை பார்ப்பது, அல்லாஹ்வினுடைய வல்லமையான செய்திகளை கேட்பது, இவைகள் அதிகமாக இருக்கட்டும் நீ பேசுவதை விட என்று ஹுகமாக்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரஅய்து ரப்பி ஃபில் மனாம், நான் அல்லாஹ்வை மனாமிலே பார்த்தேன். குல்து கைஃப அஜ்துக் ரப்பி, நான் உன்னை அடைந்து கொள்ளக்கூடிய வழி என்ன இருக்கிறது, உன்னை நெருங்கக்கூடிய வழி என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, ஃபாரிக் நஃப்ஸக் வ தஆல், உன்னுடைய நஃப்ஸை விட்டு நீ பிரிஞ்சு, உன்னுடைய நஃப்ஸை விட்டு, உன் நஃப்ஸினுடைய தேட்டம் எதெல்லாம் நஃப்ஸ் எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்யாதே. இதை செய்யணும்னு உன் நஃப்ஸ் சொல்லுகிறதா, அதை தூக்கி தூர விட்டு விடு. அதை அப்படி செய்ய வேண்டும் என்று மனது விரும்புகிறதா, தூக்கி எறிந்து விடு. நஃப்ஸ் சொல்லுவதற்கு மாற்றமாக நீ செய்து கொண்டே இரு. ஒத்தால நீ அப்படி செய்து விட்டால் நீ என்னை நெருங்கி விடலாம், அப்படி செய்து விட்டு என்னை நெருங்கி வா என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதாக சையதுனா அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அஸ்ஸுஹுது அலா ஸலாஸத்தி அவ்ஜுஹின், ஜுஹுது என்ற பற்றற்ற தன்மை இருக்கிறது அல்லவா, ஜுஹுது என்ற பற்றற்ற தன்மை இருக்கிறதே, அது 3 வகையாக இருக்கிறது. பற்றற்ற தன்மை, எதுல பற்று இருக்கணுமோ அதுல நமக்கு பற்று இல்லை, எதுல பற்று இருக்கக்கூடாதோ அது அதிக பற்று இருக்கிறது நமக்கு. ஆனால் ஜுஹுது என்பது வர வேண்டும், அப்படி வருவது அவசியம் என்று சொன்ன இஸ்லாம், சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஜுஹுதை 3ஆக பிரித்து தருகிறார்கள். ஜுஹுதினுடைய நிலை 3 வகை. ஸலாஸத்து அவ்ஜுஹின், பற்றற்ற தன்மை என்பது 3 வகை இருக்கிறது. அல் அவ்வலு தர்க்குல் ஹராம், முதலாவது பற்றற்ற தன்மை ஜுஹுது என்று சொன்னால் ஹராமை விடுவது. எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் விட்டுறணும்.
ஹராம் என்று தெரிந்துகிறால் ஒரு விஷயம் நமக்கு இது ஹராம் தெரிஞ்சா அதை விட்டுறணும். ஹராம் தெரிஞ்சதுக்கு பிறகு இது வட்டி அப்படின்னு நமக்கு தெரியுது, அது அப்படி இருக்கலாமோ இது இப்படி இருக்கலாமோ, இது அந்த மாதிரி போடுறான் இந்த மாதிரி போடுறான் என்றெல்லாம் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க கூடாது. நமக்கு ஹராம் என்று விளங்குது, இல்ல இப்ப இது வட்டி இல்ல, இது இந்த மாதிரி வருது அந்த மாதிரி வருது, பேங்க்ல அப்படி போய் இப்படி வருது இப்படி போய் அப்படி வருது என்னெல்லாமோ சொல்றாங்க, நிறைய விளங்கவும் மாட்டாங்குது. அது ஹராம் என்பதற்கான ஒரு வழிவகை என்பது நமக்கு தெரிகிறது. அப்படி ஹராம் என்று தெரிந்து விட்டால் அதை விட்டுவிட வேண்டும். அது தர்க்குல் ஹலாம் இருக்கிறதே, ஜுஹுதினுடைய ஒரு வகை, அது ஒரு வகை. இது ஹுவ ஜுஹுதுல் அவாமி, இதுதான் பொதுமக்களினுடைய ஜுஹுது. சாதாரண நம்ம இருக்கிறோமே, நம்முடைய ஜுஹுது குறைந்தபட்சம் ஜுஹுது என்று சொன்னால் ஹராமை தவிர்த்துக் கொள்வது, அது நம்மிடத்தில் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது. அத்தானி இரண்டாவது வகை இருக்கிறது, தர்க்குல் ஃபுதூலி மினல் ஹலால். ஹலால் தான் ஆனா மேல் மிச்சமா செய்யறது. ஹலால் என்றாலும் கூட அது மேல் மிச்சமாக செய்வது, அது அதிகபட்சமாக செய்வது என்று இருக்குமேயானால் அதை விடுவது இருக்கிறதே, அது ஜுஹுதிலே உயர்ந்த நிலை. ஜுஹுதுல் ஹவாசி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களினுடைய ஜுஹுத். அதுதான் ஹலால் என்று தெரியும், அது அவங்களுக்கு ஹலால் தான், வாஜிப் இல்லை. ஹலால்ங்கிறது ஆகுமாக்கப்பட்ட ஒன்று. சாதாரணமா இப்ப உதாரணமா கொஞ்சம் போல சோறு இருக்குது, பிரியாணி இருக்குது, பிரியாணியும் சாப்பிடலாம் சோறும் சாப்பிடலாம், பிரியாணி செஞ்சும் சாப்பிடலாம், வெறும் சோறு சென்றாலே போதுமானது என்று எடுத்துக்கொள்வாங்க, மேல் மிச்சமான விஷயங்களை விட்டுருவாங்க, அது தேவையில்லை எனக்கு என்று ஒதுங்கிக் கொள்வது. இது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஹவாசுகளினுடைய ஜுஹுது, பற்றற்ற தன்மை. மூன்றாவது நிலை தர்க்கு மா யஸ்தகிலுல் அப்து அனில்லாஹி தஆலா வஹுவ ஜுஹுதுல் ஆரிஃபீன். அல்லாஹ்வை விட்டு எதெல்லாம் பாராமுகமாக ஆக்கிவிடுமோ அதை அனைத்தையும் விட்டு விடுவது. அல்லாஹ்வினுடைய தொடர்பை விட்டு எதெல்லாம் ஒரு மனிதனை துண்டிக்க செய்கிறதோ அவை அனைத்தையும் விட்டு விடுவது இருக்கிறதே, இது ஜுஹுதில் உயர்ந்த நிலை, ஆரிஃபீன்களினுடைய நிலை. இந்த மகத்தான நிலையை அடைந்து கொண்டவர்கள் தான் வலிமார்களாகிய நாதாக்களாகிய பெருமக்கள். சங்கைக்குரியவர்களே, அத்தகைய பெருமக்களினுடைய பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெறுவது என்பது முஹாலான ஒரு விஷயம் அல்ல, தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல, நிறைவுபடுத்தப்பட்ட ஒன்றல்ல. நல்லடியார்களுடைய பெயர்களை, நல்லடியார்களை நேசிப்பதும் அதில் உள்ளதுதான். இருந்தாலும் நாமும் நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஒன்றும் தடை விதித்து வைக்கவில்லை. வலிமார்களாக, நேசர்களாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாமும் ஆக முடியும். ஆனால் அதற்கு இந்த வலிமார்கள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள், பரிசோதித்துக் கொண்டார்கள், அல்லாஹுவினுடைய சோதனையை அங்கீகரித்துக் கொண்டார்கள், தங்களுக்கு இருக்கக்கூடியது எப்படி பகிர்ந்து கொடுத்துக் கொண்டார்கள் என்ற செய்திகளினுடைய சுருக்கத்தையும் சாராம்சத்தையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பாடிலும் சொல்லிலும் பார்வையிலும் கேள்வியிலும் வந்துவிடுமையானால் அத்தகைய பெரும் பாக்கியத்தை நாமும் அடைந்து கொள்ள முடியும். அத்தகைய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழித்து உண்மையான சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்து நல்ல மனிதர்களாக மரணிக்கச் செய்வானாக. அந்த வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக.